வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சேனல் பற்றி சொல்லிக்கிறேன். ராஜா சுமி விலாக். இந்த பொண்ணு வந்து எந்த ஊர் பக்கம்னா, நான் பிறந்த ஊர் பக்கம். அங்கேருந்து பேசுகிறேங்கன்னு என்கிட்ட சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இதே மாதிரி அவங்க சேனல் வச்சுருக்குறாங்க. அவங்க சேனலில் போய் பார்த்தேன். 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு, கை பிள்ளைங்க தான், சின்ன பிள்ளைங்க. அவங்க பார்க்கும்போது பாவமாக இருந்துச்சு. அவங்க சேனலையும் பாருங்கள். ராஜா சுமி, அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளை மாதிரி கஷ்டப்படுற எல்லா பெண்களுமே நல்லா இருக்கட்டும், சரிங்களா? மறந்துடாமல் அவங்க ஏன்னா யாரெல்லாம் பிடிக்கும் அவங்க சேனலையும் போய் பாருங்கள். அவங்களுக்கும் கமெண்ட் போடுங்க. அவங்களுக்கும் நம்ம சேனல்லேருந்து வந்திருக்கேன்னு போய் ஒரு கமெண்ட் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வளர்ந்து வர்றவங்க கொஞ்சமாக முன்னேறி போட்டுமே. வீடியோக்குள்ளே போயிடலாமா? நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். என் ஸ்டாண்டு உடஞ்சி போச்சுங்க. சன்னலில் வச்சுருக்கேன். அங்கிட்டு கீழே விழுந்துச்சுன்னா போச்சு. என்னமோ சொல்ல வந்தேனே. நேற்று போட்ட ஷார்ட்ஸில் ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பேசினா அப்படியே ரீட்ராக் ஆயிடுது. நேற்று போட்ட ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், யூடியூப்புக்கு டவுட்டு கேட்குறவங்க பணம் தர மாட்டேங்கிறாங்கன்ட்டு சொல்லியிருப்பேன். அது வந்து நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க, பணம் வாங்கிட்டு நீங்கள் சொல்லிக் கொடுங்க, ஜிபே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புனா நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அடுத்து வந்து இன்னும் நல்ல ஒரு கமெண்ட் சொன்னாங்களே, நல்ல கமெண்ட்டுங்க. அதுக்கு கூட நான் வாய்ஸ் ரிப்ளை பண்ணியிருப்பேன். நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்கிறத யூடியூப்பில் சொல்லுங்கன்ட்டு. இது வரைக்கும் ஒரு 50 பேர்கிட்ட கால் பண்ணியிருப்பாங்கங்க இந்த ஒரு வாரத்துக்குள்ளே. அவங்க நான் என்கிட்ட பேசின அத்தனை பேருமே என் வீடியோ பார்க்குறவங்க தானே. அவங்க வேணால் கமெண்டில் கூட சொல்லுங்கள், எனக்கு இவ்வளோ கொடுங்கன்னு நான் கேட்டிருக்கேன் யாரையாவதுன்ட்டுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் பண்ண 2 ப்ரொமோஷன்லேயுமே சரி, உங்களால் முடிஞ்சதை கொடுங்கன்னு தான் நான் சொன்னேன். ப்ரொமோஷனுக்கு மற்ற சேனலில் எவ்வளோ வாங்குறாங்க தெரியுமா? 4000 5000 வாங்கிட்டு இருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட அவ்வளோவெல்லாம் வாங்கலை. 1000 ரூபாய்க்கு பாதி. அதுக்கு உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. அந்த ஒரு வார்த்தை தான் நான் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருந்தேன். உங்களால் முடிஞ்சதை கொடுங்க, உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு நானும் ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸில் உள்ள ஆள். எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும்னு எனக்கு தெரியும். என்னை மாதிரி முன்னேறிட மாட்டோமான்னு தான் இதுக்குள்ளே வராங்க. அவங்களுக்கு என்ன எல்லாரையும் சும்மா சொல்லித்தரோன்ற ஒரு பேர் வரக்கூடாது. அவங்களுக்கும் ஒரு மன இது இருக்கக்கூடாது. எனக்கும் ஒரு நான் தானே சொல்லி கொடுத்தேன் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குன்னு வரக்கூடாது. நான் அது ஏதோ வாங்கிட்டு செஞ்சால் எனக்கு அந்த எண்ணம் வராது. அவங்களுக்கும் எதுக்கு எடுத்தாலும் அவங்கள தொல்லை பண்ணுறோமே அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கும் வராது. அதுதான் எனக்கு ஒரு 3 புள்ள குட்டிகள் இருக்குது. உங்களுக்கே தெரியும் நம்ம பிள்ளைகளை பற்றி. ஏதோ ஒரு செலவுக்காகுமே அப்படின்ட்டு தான் மாவு வாங்குகிறோம். டெய்லி கிரைண்டர் ரிப்பேராக போயிடுச்சு. இந்த மாதிரி குடும்பம்னாலே பல விஷயங்கள், பல செலவுகள் எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு இல்லை, எல்லா குடும்பத்துலேயுமே உள்ளது தான். அதை வந்து நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிகள் கடந்து வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போகலை. 2 மாதம் ஆச்சு. ஜனவரி 20ஆம் தேதி போல் வீடு கட்ட ஆரம்பித்தோமா, 1.5 மாதம் ஆயிடுச்சு. அதனால் அது சார்ந்த வேலைகள் தான் அதிகமாக இருக்குது. பாப்பா தூங்கிட்டு இருந்துச்சு. ஏன் இப்போ பாப்பா இல்லாமல் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாப்பா வச்சுக்கிட்டு நான் பேசும்போது சில வார்த்தைகளை மறந்துடுறேன். சில விஷயங்கள் சொல்ல வந்ததை சொல்லாமல் விட்டுறேன். அதுக்காக தான் பாப்பாவை தூங்க வச்சுட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். சரி, வளவளன்னு பேசாமல் நான் வந்து எவ்வளோ பணம் கேட்டேங்கிறத சொல்கிறேன். யார்கிட்டையுமே நான் பணம் கேட்கவே இல்லை. மற்றவங்க என்னென்னக்கு எது எவ்வளோ வாங்குறாங்க, நீங்கள் எவ்வளோ, நான் எவ்வளோ இப்போ சொல்கிறேன் வீடியோவில் நான் எவ்வளோ எதிர்பார்க்குறேன் அப்படின்ட்டு. அதாவது ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னா மற்ற சேனல் 4000 5000 வாங்குறாங்க. எனக்கு ஒரு 1000 ரூபா கொடுங்க போதும். அதுலேயும் ரொம்ப கஷ்டப்படுறவளாக இருந்தால் அதில் ஒரு 3/4 கொடுங்க போதும். கொஞ்சம் ஒரு அளவுக்கு கம்பெனி ஒரு நல்லா ரன் பண்ணுறவங்களா இருந்தால் தயவு செஞ்சு ஒரு 1000 ரூபா கொடுத்துருங்க. அதனால் தப்பு இல்லை. அடுத்து வந்து யூடியூப்பு சில்வர் ப்ளே பட்டன் இருக்குது பாருங்கள், அதை அப்ளை பண்ணி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு ஐயோ வந்துட்டாங்க இருங்க. இந்த சில்வர் ப்ளே பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற சேனலில் 6000 ரூபா வாங்குறாங்களாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க என் சப்ஸ்கிரைபரே வந்து சொன்னாங்க. அவங்க நல்ல ஒரு, அவங்க சேனல் பேர் மலையரசின்னு ஒருத்தவங்க, திருநெல்வேலியில் மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். அந்த சகோதரி சொன்னாங்க, அக்கா 6000 ரூபா கேட்குறாங்கக்கா, இது வந்து நானே கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியோ முட்டி மோதி நான் எப்படியோ பண்ணிட்டேங்கான்ட்டு. நான் அவ்வளோவெல்லாம் கேட்கல. உங்களால் முடிஞ்சதை கொடுங்க, 1000 ரூபா கொடுங்க, இல்லை அது கம்மியாக கூட கொடுங்க, நான் வாங்கிக்கிடுவேன். எனக்கு இவ்வளோ தான் வேணும்னு நான் கேட்கவே இல்லை. அதே மாதிரி யூடியூப் டவுட்னா
200 கொடுங்க போதும், நான் அதுக்கு மீறி கேட்க மாட்டேன். மற்ற சேனல் எவ்வளவோ வாங்குறாங்க, எனக்கு அவ்வளோ வேண்டாம். எனக்கு ஏதோ என் பிள்ளைகளுக்கு ஒரு தீமண்டமோ அன்றாட அதுங்களுக்கு தேவையான ஒரு அன்றாட அவங்களுக்கு தேவையானது வாங்குறதுக்கு எனக்கு கையில் காசு இருந்தால் போதும். மற்றபடி நான் மளிகை ஜாமான் வாங்க போகிறேன், அரிசி வாங்க போகிறேன், பருப்பு வாங்க போகிறேன், அதுக்கெல்லாம் வேண்டாம். இந்த 3 பிள்ளைகளுக்கு தேவையானதை மட்டும் நான் இதில் நிறைவேற்றிக்கலான்னு கத்துறேங்க பாருங்க. அதனால் பிள்ளைகளுக்கு முன்னால் லீவுங்க, திங்கக்கிழமை வரைக்கும் இங்கே கும்பகோணத்தில் மாசி மகம். அதனால் இனி நச்சு செய்கிறாங்க, எனக்கு ப்ரெஷர் லோ ஆகுது. அதுதாங்க. மற்றபடி யூடியூப் வந்து யூடியூப் ஆரம்பித்து கொடுத்து அதில் செட்டிங்ஸ் எல்லாம் ஆரம்ப ஸ்டேஜில் செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணணும்னா 500 500 இது வந்து மற்ற சேனல்லையும் கூட தான் வாங்குறாங்க, நானும் கம்மியாக தான் வாங்குகிறேன். இல்லை அதை விட உங்களுக்கு முடியாத சூழல்னா 500 ஒரு 50 ரூபா 100 கம்மியாக கொடுங்க. இதுதான் யூடியூப் டவுட்னா 200, யூடியூப்பை ஆரம்பித்து கொடுத்து அந்த ஆரம்ப செட்டிங் பண்ணி தரதுக்கு 500. ப்ரெஷர் பாருங்கள் எப்படி குறையுதுன்னு. அதே மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு 1000. அது மாதிரி யூடியூப்பில் மானிட்டேஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு 1000. மானிட்டேஷன் பண்ணதுக்கப்புறமா அதாவது மானிட்டேஷன் பண்ணுறதுக்கு ஆட்சன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டே வந்து அதெல்லாம் உங்களுக்கு தெரியாத மக்களுக்கு யூடியூப்பில் உள்ளவங்களுக்கு தெரியும். ஆட்சன்ஸ் கணக்கு வந்து க்ரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸில் மானிட்டேஷன் வாங்கி ஆட்சன்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு அதுக்கு 1000. இது இல்லாமல் டேக்ஸ் வெரிஃபிகேஷன், ஐடி வெரிஃபிகேஷன், அட்ரஸ் வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன், பேன் நம்பர், பின் நம்பர், இது எல்லாம் நிறைய பேங்க் அக்கௌண்ட் இணைக்கிறது, இது எல்லாத்துக்கும் 2000 வாங்குறாங்க. இது மட்டும் நான் பண்ணலை, என் ஃப்ரெண்டுக்கிட்ட மாற்றி விட போகிறேன். ஏன்னா இது அவங்க தான் பண்ணுறாங்க, எனக்கே ஆரம்பத்தில் அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. இது யாருக்காவது வேணும்னு நினச்சிங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன் இதெல்லாம் மட்டும் உங்களுக்கு பண்ணணும். கண்டிப்பாக எனக்கு பண்ண தெரிலனிங்கன்னா அவங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, நான் மாற்றி விட்றேன். மற்றது எல்லாமே நான் பண்ணுவேங்க, சரிங்களா? எனக்கும் அது பண்ண தெரியும், ஆனால் பாப்பா வச்சுக்கிட்டு அது ப்ராசஸிங் ரொம்ப நேரம் ஆகும். அட்ரஸ் வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணணும்னா 4 நாள் ஆகும். 4 நாளும் அவங்கள உட்காந்து ஸ்க்ரீன் ஷேரிங் பண்ணி நிறைய வேலை இருக்குது. ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா ரிஜெக்ட் ஆயிரும், அப்புறம் பணம் வராது யூடியூப்லேருந்து. அதனால் அந்த ப்ராசஸிங் மட்டும் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட மாற்றி விட்றேன். மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வேலை தான் முடிஞ்சிடும். அதுவும் அந்த வேலை பார்த்தா மட்டும்தாங்க, சும்மா யாரும் கேட்க மாட்டாங்களே. இது நான் யாரையும் கம்பல் பண்ணலை. நேற்றுலாம் ஒரு அக்கா பாவம் 40 ரூபா போட்டு விட்டாங்க, அவங்க என் வீடியோ பார்க்குறவங்க தான். அக்கா நான் உங்களை குறை சொல்லலை, ஏன்னா உங்களால் முடிஞ்சது அவ்வளோதான். அவங்கக்கிட்டேயுமே நான் சொன்ன வார்த்தை, அவங்க எவ்வளோ கேட்பீங்க, எவ்வளோ உங்கள்கிட்ட எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. உங்களால் முடிஞ்சதை கொடுங்க அக்கான்னே. 40 ரூபா போட்டு விட்டாங்க. அவங்க நிலைமைக்கு அதுதான் முடியும். ஏன்னா என்னாலேயே ஒருத்தருக்கு யூடியூப்புக்கு பணம் கொடுத்து என்னால் இவ்வளோ டவுட்லாம் கேட்க முடியுமானா எனக்கு வசதி இல்லை. நான் வந்து முட்டி மோதி நானாக கற்றுக்கிட்டு தான் இந்த யூடியூப்புக்குள்ளே வந்தேன். இந்த யூடியூப்புக்குள்ளே பணம் வாங்க மானிட்டேஷன் வாங்கவே எனக்கு ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் ஆச்சு மானிட்டேஷன் வாங்க, பணம் வர ஒரு 6 மாதம். மொத்தமாக யூடியூப் ஆரம்பித்து நான் சம்பாதிக்க 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ உள்ளவங்கள 2 மாதத்தில் அந்த லைவ் இந்த லைவ்னு போட்டு மானிட்டேஷன் வாங்கி ஈஸியாக போயிடுறாங்க. மெம்பர்ஷிப் லைவு, கழுத லைவு, குதிரை லைவு, அவங்கக்கிட்டே 50,000 கொடுங்க, 1 லட்சம் கொடுங்கன்னெலாம் வாங்குறாங்க இன்றைக்கி யூடியூப்பில் நிறைய பேர். நமக்கு அப்படி ஒரு பணம் நமக்கு தேவையில்லை. என்கிட்ட பேசின இப்போ என் நம்பர் எடுத்து எங்கள் வீட்டுக்கார நம்பர் எடுத்து என்கிட்ட பேசினவங்க யாராக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இவங்க அவ்வளோ பணம் கேட்டாங்க அப்படின்ட்டு. யார்கிட்டையுமே இவ்வளோ கொடுங்கன்னு நான் கேட்கவே மாட்டேன். கேட்டது இல்லை, எல்லாத்தையும் உங்களால் முடிஞ்சதை கொடுங்கன்னு சொன்னேன். அதனால தான் இப்போ என்னால் முடியாமல் உட்காந்துருக்கேன். இவ்வளோ தாங்க. யூடியூப் அப்படின்னா 200 சொல்லிட்டேன்ல. உங்களால் முடிஞ்சால் உங்களுக்கு பிடிச்சா வந்து டவுட்டு கேளுங்க, சரிங்களா? ஒரு அம்மா இல்லை, ஒரு அக்கான்னு தான் வச்சுக்கோங்களேன். அவங்க தமிழ் கலந்த மலையாளம் மாதிரி பேசினாங்க, ஆனால் கேட்டால் தமிழ்னு தான் சொன்னாங்க. அவங்க என்ன லாங்குவேஜை தெரியல, ஏமாத்தினாங்களான்னு தெரியல, எங்களை வந்து கிண்டல் பண்ணுறாங்களான்னு தெரியல. கிண்டல் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒன்றும் சிறு பிள்ளைகளும் இல்லை. அவங்க வந்து கேட்டாங்க, நாங்கள் மீன் வளர்த்து விற்கிறோம், அதை யூடியூப்பில் போடலாமான்னு கேட்டாங்க. மீன் வளர்த்து விற்கிறது போடலாம், தப்பு இல்லை. அவங்களுக்கு நான் சில டிப்ஸு சொன்னதுக்கு அப்படின்னாங்க. பட்டார்னு கட் பண்ணிட்டாங்க. அங்கே போனேன், ஓகேன்னு சொல்லலை, ஒரு தேங்க்யூன்னு சொல்லலை, பணம் கூட கொடுக்கலனாலும் பரவாயில்லைங்க. ஒரு மட்டு மரியாதை வேண்டாம், என்ன சொல்லி கொடுத்ததுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை வேண்டாம். செட்டிங்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, போகிறாங்க, வராங்க.
நேற்று நிறைய பேர் கமெண்டில் சொன்னீங்க, பணம் வாங்கினா மட்டும் சொல்லிக் கொடுங்க, இல்லாட்டி சொல்லி தராதீங்க அப்படின்ட்டு. இந்த உலகத்தில் அப்படி இருந்தால் தான் பிழைக்க முடியும்னா, பணம் வந்து ஒரு மனுஷனுடைய குணத்தையே மாற்றுமா சொல்லுங்கள். நேற்று என்னமோ நான் விஜயை பற்றி பேசின நேரமோ என்னமோ இன்றைக்கி டிவியில் அவராக வராரு, பாவம் மனுஷன். சரிங்க, நம்ம இதுக்கு அந்த கான்செப்டுக்குள்ளே போய்கிட்டு நம்ம விளப்பே நாரி போய் கிடக்கு. ஆமாம், என்னையா வந்துட்டியா? இன்னும் 3 நாளைக்கு பாருங்கள், இப்போ தான் போய் மண்டையை முடி வெட்டிட்டு வந்திருக்கு. இவங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா செலவாகுது. 10 ரூபா கொடு 10 ரூபா கொடு 10 ரூபா கொடுங்குறாங்க. தெருவில் வர சம்சாக்காராக்காவை விட மாட்டேங்கிறாங்க. தெருவில் வர என்னது அன்னாசி பழம் விற்கிறவரை விட மாட்டேங்கிறாங்க. இப்போ என்னடா அது மணி அடிச்சுட்டு வருமே, என்னது மணி அடிச்சுட்டே கொண்டு வருவாரே, அது பேர் என்ன? திங்கிற பேர் என்னமோ சோன் பப்படி. ஆமாம், பப்படி. அந்த ஆளுக்கு அதுக்கு 10 ரூபா இனிமேட்டுக்கான தருவாங்க. 10 ரூபாய்க்கு 20 ரூபா குறியும்பாங்க. நான் எங்களுக்கு இருக்கிற சில்லறையெல்லாம் சேர்த்து வச்சு எடுத்து கொடுப்பேன். அது மாதிரி பிள்ளைகளுக்கு தான் நான் வந்து உழைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. என்னால் முடிஞ்சதை ஒரு அக்கா கூட கமெண்டில் சொல்லியிருந்தாங்க, உன் வீட்டுக்காருக்கு நீ இவ்வளோ உதவி செய்யணும். என் வீட்டுக்காருக்கெல்லாம் நான் உதவி செய்யலை, என் பிள்ளைகளுக்காக. அவருக்கு நான் ஏன் உதவி செய்கிறேன்? அவர் உதவி செய்வார், 10 பேருக்கு உழைச்சா. முடியாமல் இருக்கார். அதனால் அந்த அக்கா சொல்கிறத தப்பாக சொல்லலை, சொல்கிறேன். என் பிள்ளைகளுக்காக உழைக்கிறேன். இதுதாங்க நிலவரம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாம், நாளைக்கு வரேன். பாய்.